ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திருப்பாவை பாசுரம் 4 பொருள் விளக்கத்தை பார்க்கலாம். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைக்கரவேல், ஆழியுள் புக்கு புகுந்து கொடார் தேரி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்க்கருத்து, பாழித்தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழிப்போல் மின்னி வளம்புரி போல் நின்றிருந்து, தாழாதே சாரங்கம் உதைத்த சரைமழை போல் வாழ உலகினில் மெய்திடாய், நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். மேகத்து அதிபதியான பர்ஜன்யனே, கடல் போன்ற கருணை உள்ளம் படைத்த தலைவனாக விளங்கும் வர்ண பகவானே, மழைக்கு அண்ணலே, உன்னை எங்கள் இல்லத்து குழந்தையை அழைப்பது போல் கண்ணா என்று அழைக்கின்றோம். உன்னிடம் எதையும் மறைத்து வைத்து கொள்ளாதே, மாய விளையாட்டுகள் காட்ட வேண்டாம். எங்களுக்கு மட்டும் மழையை பொழிவிக்காமல் கடலுக்குள் சென்றணைத்து நீரையும் புகுந்து கொண்டு ஆரவாரத்துடன் ஆகாயத்தில் ஏற வேண்டும். காலம் முதலான எல்லாவற்றுக்கும் முழு முதற்காரணனான கண்ணனின் திருமேனி போல் கருத்து அனைத்து இடங்களிலும் மழையை பொழிவிக்க வேண்டும். வலிமையான தோள்களை உடைய பத்மநாபனின் கையில் உள்ள பிரகாசமான சக்கரத்தைப் போல மின்னலை ஒளிரச் செய்ய வேண்டும். வலம்புரி சங்கு ஒலிப்பது போல் இடி ஒளி எழுப்ப வேண்டும். எப்போதுமே வெற்றியை ஈட்டும் திருமாலின் சாரங்கம் எனும் வில்லில் இருந்து புறப்படும் தொடர் அம்புகளைப் போல் தொடர் மழையை பொழிவிக்க வேண்டும். உலகில் நல்லவர்கள் வாழ்வதாக மழை உதவட்டும். பயிர்கள் செழித்து விவசாயிகள் பயன் அடையட்டும். எங்கும் பசுமை நிறைந்து அனைவரது மனதிலும் மகிழ்ச்சி பொங்க வேண்டும். நாடனைத்து வளங்களையும் பெற வேண்டும். அனைத்து நீர்நிலைகளிலும் நிரம்பி நாங்கள் இந்த மார்கழி மாதத்தில் நீராடி மகிழ அருள்வாயாக என்று அந்த கண்ணனை வேண்டுகிறாள் கோதை நாச்சியார். இத்துடன் முடித்து கொள்ளலாம். நாளைக்கு 5ஆம் பாசுர பாடலில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.